திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்னவென்று நாம் முதற்கட்ட விசாரணையில் நமக்கு கிடைத்த தகவலின்படி, யானை பாகனுடைய உறவினர் ஒருவர் யானைக்குடன் செல்ஃபி போட்டோ எடுத்துள்ளார். அதாவது யானையின் தும்பிக்கை பக்கம் யானைக்கு முத்தம் கொடுப்பது போன்று பல்வேறு செல்ஃபி புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த யானையிடம் நான் சென்று வருகிறேன் என்று அந்த யானை பாகனுடைய உறவினர் தெரிவிக்கும் பொழுது, யானை உணர்ச்சி வசப்பட்டு அந்த யானை பாகனுடைய உறவினரை தும்பிக்கையால் தூக்கி போட்டு காலால் மிதித்திருக்கிறது. அவரை மிதித்தவுடன் யானை பாகன் பின்பிருந்து, அதாவது யானையின் பின்புறம் நின்றிருந்த யானை பாகன் உடனடியாக அவரை காப்பாற்றுவதற்காக யானையின் முன்பக்கம் வரும்பொழுது யானையின் தும்பிக்கையை வைத்து யாரோ நம்மிடம் வருகிறார் என்று யானை பாகனையே தூக்கி எறிந்ததில் அருகில் உள்ள சுவற்றின் மீது பட்டு யானை பாகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவர் விழுந்த பிறகுதான் தன்னுடைய யானை பாகன் தான் வந்திருக்கிறார், நான் தெரியாமல் அவரை தூக்கி வீசிவிட்டேனே என்று அந்த யானை பாகனை தும்பிக்கையை வைத்து எழுப்புகின்ற அந்த காட்சிகளானது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. அதன் பிறகே மற்றவர்கள் அங்கே அந்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்து 2 பேரையும் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் 2 பேருமே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நமக்கு கிடைத்த முதற்கட்ட தகவலின்படி, யானையுடன் அந்த யானை பாகனுடைய உறவினர் செல்ஃபி புகைப்படம் எடுத்த காரணத்தினாலே யானை கோபமடைந்து அந்த யானை பாகனுடைய உறவினரை தூக்கி அவருக்கு வீசி காலால் மிதித்திருக்கிறது. அதன் பிறகு அங்கிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக வந்த யானை பாகனையும் யார் என்றே தெரியாமல் அந்த யானையானது தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே தன்னுடைய பாகன்தான் என்று அந்த யானைக்கு தெரிய வந்திருப்பது இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற தகவல்களாக பார்க்கப்படுகிறது.